வணக்கம் பீப்பிள். எல்லாரும் இந்த லாக்டவுனில் அவங்களோட புதஞ்சு போன ஸ்பெஷல் டேலண்ட்ஸ் அண்ட் ஹாபீஸை பரன் மேலே இருந்து தோண்டி எடுத்து தூசி தட்டி சோஷியல் மீடியாஸில் அள்ளி தெளிச்சிட்டு இருப்பீங்க. சந்தோஷம். எஸ், இந்த விலாகோட இந்த ஒடிசா கொல்கத்தா சீரீஸை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். பிகாஸ் நான் கொல்கத்தா ரீச் ஆனதுக்கப்புறம் எதுவுமே நான் பிளான் பண்ண மாதிரி போகல. ப்ளஸ் கேப்சர் பண்ணுறதுக்கும் எதுவும் எனக்கு பெருசாக சூழ்நிலை அமையல. கொல்கத்தா பொறுத்த வரைக்கும் பீப்புள் ஆர் ஸோ குட். பட் பட்ஜெட் ரூம்ஸ் ரொம்ப ஒர்ஸ்டாக இருந்தது. நான் போன சீசனாக என்னன்னு தெரியல, நான் போனது வந்து வேலண்டைன்ஸ் வீக். ஸோ எல்லா ரூம்ஸுமே காஸ்ட்லியாக இருந்தது. either you should be away from the city or you must pay at least 2 to 4K for a night. Don't take my words. மேபி நல்ல ஆம்பியன்ஸோட நிறைய ரூம்ஸ் இருந்திருக்கலாம். நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு கிடைச்சது ஆவரேஜான ரூம்ஸ் தான். பிகாஸ் மெயின் ரெஸ்ட் ரூம்ஸ் தான். ரெஸ்ட் ரூம்ஸ் நான் ஒரு 3-4 ரூம்ஸ் நான் சர்ச் பண்ணேன். எனக்கு எதுலேயுமே வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. ஸோ எனக்கு இனிஷியலாகவே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு அங்கே. Sunil, right? Yeah, Sunil. Okay. Super, bro. Thanks. See you. Bye.
பண்ணி போன பிளேசஸ் எல்லாமே ஃபோட்டோகிராஃபி ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸாக தான் இருந்தது. ஆப்வியஸ்லி எங்கேயுமே வீடியோஸ் எடுக்க முடியல. அன்றைக்கி டே கம்ப்ளீட்டாகவே எனக்கு ஃப்ளாப் ஆகிடுச்சு. விக்டோரியா மெமோரியல் முடிச்சுட்டு வெளியில் வந்த அப்புறம் பல பிரச்சனைகள். இன்கேஸ் நீங்கள் கொல்கத்தாவில் இருக்கீங்க, பைக் டாக்ஸி புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ராப்பிடோ மட்டும் எடுத்துடாதீங்க. ஏன்னா ராப்பிடோ வந்து அங்கே நாட் லைசன்ஸ்டு. நான் விக்டோரியா மெமோரியல்லேருந்து சம் 4:30 அப்படி தான் நான் வெளியில் வந்தேன். டாக்ஸி புக் பண்ணலான்னு நினச்சேன். பீகார்ன்றதுனால எல்லா புக்கிங்ஸுமே வந்து ரிஜெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லாமல் ரொம்ப நேரம் கழித்து நான் ராப்பிடோவில் பைக் டாக்ஸி புக் பண்ணேன். சிக்னலை வந்து ஒரு போலீஸ் வந்து அவனை நோட் பண்ணார். இவன் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சிக்னலை ஸ்கிப் பண்ணிட்டு போனான். நெக்ஸ்ட் சிக்னலில் வந்து அவன் மாட்டிக்கிட்டான். ஸோ என்னையும் பிடிச்சி நிற்க வச்சுட்டு என்கிட்ட எந்த கொஸ்டினுமே கேட்காம போலீஸ் வர அப்படியே நிற்க வச்சுருந்தாரு. ஒரு 1.5 hours கழித்து நான் போயிட்டு அவர்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்த அப்புறம் நான் ஒரு கேப் புக் பண்ணி ரூமுக்கு போகவே 7-8 o'clock ஆகிடுச்சு. அன்றைக்கி டே ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஃப்ரஸ்ட்ரேட்டடாக ஆகிடுச்சு எனக்கு. இந்த ட்ரிப் நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணி போகலை, vlog-ஆக இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ட்ரிப்லேருந்து கண்டிப்பாக நல்ல கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ட்ரிப்பில் நல்ல குவாலிட்டி கண்டென்ட்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். Until then, see you guys, stay safe, stay healthy, keep smiling, மகிழ்ந்திருங்க.